அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது யாருக்கு என்ன தொழில், யாருக்கு எந்த தொழில் செய்தால் அது லாபகரமாக இருக்கும் என்று பார்ப்போம். ஒருவர் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் என கூறப்படும் 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி வலுத்து காணப்படும். அதாவது ஜன ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடம் தொழிலை பற்றி ஒருவருக்கு அறிய வேண்டும் என்றால் லக்னத்துக்கு 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி அல்லது மற்றும் சந்திரனுக்கு 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி தொழில் காரகன் என சொல்லப்படும் சனி பகவான், சனிக்கு 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி, இவற்றை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக லக்னத்துக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்றும் சொல்லப்படும் தொழில் ஸ்தானம். ஏனென்றால் 6ஆம் இடம் ஒருவர் அடிமை தொழில், ஒருவர் ஒரு இடத்தில் வேலை செய்கிறார் என்று அர்த்தம். 10ஆம் இடம் ஒருவர் மற்றவர்களுக்கு தொழிலை கொடுக்கிறார், அதாவது தொழில் அதிபர், தொழில் ஸ்தானம் என கூட 10ஆம் இடம். ஆகவே அந்த 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி மிக வலுத்து சுபத்துவம் பெற்று அதிக வலுவாக இருந்து உச்சம் பெற்று இருக்கிறால் ஒருவருக்கு தொழில் நல்ல ஒரு அமைப்பாக இருந்து அந்த தொழில் மூலிமா அதில் இருக்க கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் மூலியமாக லாபம் வரும். இது கூட 10ஆம் அதிபதி 2ஆம் இடம் லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த தொழில் மூலியமாக ஒருவருக்கு தனம் வரணும் என்றால் 2ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கணும். அந்த லக்னாதிபதி அந்த நபர் அந்த தொழில் செய்யறதுக்கு அது மூலியமாக லாபம் பெறுவார். இவைதான் இந்த விதி. இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் லக்னத்துக்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்பட்டிருக்கும். ஏன்னா லாபஸ்தானம், தொழில் மூலமாக அந்த லாபம் வரும் என்றால் அந்த 11ஆம் இடமும் நன்கு அமைய வேண்டும். அப்போதுதான் அவருக்கு தொழில் மூலமாக அந்த லாபம் பெற்று அவர் தனவரவு கிடைக்கும். இப்பொழுது இந்த உதாரணம் ஜாதகம் நாம் பார்க்க வேண்டும். மீன லக்னம் உதாரண ஜாதகம். இதுக்கு நாம் முக்கியமாக மீன லக்னத்துக்கு 10ஆம் இடம் என கூறப்படும் தனுசு குரு பகவான். இங்கே பார்க்கும்போது அவர் ஒரு பகைப்பற்று இருக்கிற குரு பகவான் இருக்கிறார். ஏனென்றால் ரிஷபத்தில் குரு பகை பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பு அந்த அளவுக்கு நாம் பார்க்கும்போது அடுத்தபடியாக சுபத்துவம் அதிக பெற்றிருக்க ஒரு கிரகம் என்னென்றால் செவ்வாய். இங்கே செவ்வாய் சுக்கிரனுக்கு கூடி மகரத்தில் இருக்கிறார். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் யோகக்காரர்கள் என கூறப்படும். இந்த யோகக்காரர்களுக்கான யோக கிரகத்துக்கான அமைப்பும் செவ்வாய் தான். ஆகவே அதிக சுபத்துவம் பெற்று உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இந்த ஜாதக அமைப்பில் செவ்வாய். ஏனென்றால் சந்திரன் கடகத்திலிருந்து இவர் ஆட்சி பெற்ற சந்திரன் கடகத்திலிருந்து இவருக்கு அந்த பார்வை செவ்வாய் மீது இருக்கிறதுனால இவர்களுக்கு அதிக சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகமாக உச்சம் பெற்று அதிக பலம் பெற்ற கிரகமாக செவ்வாய் இருக்கிறது ஜாதக அமைப்பில். ஆகவே இதன் மூலியமாக இவர் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு சனி கும்பத்தில் இருக்கும் சனி மற்றும் சந்திரனோட 10ஆம் அதிபதி என கூறப்படும் சந்திரன் இவர்களுக்கு ஒரு 10ஆம் அதிபதியாக செவ்வாய் அமைகிறார். ஏனென்றால் இந்த நபருக்கு இந்த சந்திரத்திலிருந்து 10ஆம் அதிபதி செவ்வாய் வருகிறது. ஆகையினால் இவர் செவ்வாய் சார்ந்த தொழிலை இவர் பார்க்கலாம். அதன் மூலியமாக நன்கு இவருக்கு லாபம் பெறக்கூடும். ஏனென்றால் 2ஆம் அதிபதி தொடரும். 2ஆவது செவ்வாய் தான் தனக்காரகன் எனப்படும். 2ஆம் அதிபதியும் உச்சத்தில் இருக்க சுபத்துவம் பெற்றிருந்தால் இந்த தொழில் மூலியமாக இவர் லாபம் அடைவார். ஆகவே செவ்வாய் வலுத்து காணப்படுகிறது. உச்சம் பெற்று மிக அதிக பலம் பெற்று சுபத்துவம் பெற்றிருக்க அந்த கிரகம். இது மூலியமாக இவர் என்ன தொழில் என்ன பண்ணுறாருன்னா இராணுவம் மற்றும் ரியல் எஸ்டேட், காவல்துறை மற்றும் ஒரு நல்ல மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவராக வருவார். ஆகவே ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில், ஒரு இன்ஜினியரிங், சிவில் அந்த மாதிரி தொழில்கள் இவர் பார்க்கறதுனால அதிக லாபம் பெறுவார் ரியல் எஸ்டேட். ஆகவே செவ்வாய் வலுத்திருக்கிறால் இந்த உதாரண ஜாதகத்தில் இவர் இந்த தொழிலை பண்ணால் இவர் இந்த தொழில் மூலியமாக லாபம் சம்பாதித்து இவர் நல்ல ஒரு வருமானம் ஈட்டுவார். நன்றி, வணக்கம்.